எழுச்சி. ஹலோ. ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போர் அதன் துணையாலே சுகப்பூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், குணவள்ளியவள் கைபிடிக்க துணித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளியவள் கைபிடிக்க துணித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுடி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வறுப்புயர் யாவும் முன் நின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வறுப்புயர் யாவும் முன் நின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும், அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு தொடங்கு. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பதிவு செய்கிறேன். ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, உழைப்பிலே சிறந்த பெருமக்கள் வாழுகிற அற்புதமான இந்த செம்படார்பாளையம் மண்ணை தொட்டு ரசித்தது எங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பாக்கியம். ஒரு கைதட்டல் கொடுங்க. ரொம்ப ஒரு பெருமையான ஊரு, நல்ல நடுவர், நல்ல பேச்சாளர்கள். நடுவர் அவர்களே, எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்க. என்னப்பா, அவ்வளவு சின்ன சின்ன நகைச்சுவைகளை கூட அவ்வளவு அழகா ரசிக்கக்கூடிய பெருமக்கள். அவங்க இருக்கிற இடம் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நாங்க உங்க பேச்ச ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்ங்கிறத நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. கைதட்டி கைதட்டி அப்படியே உணர்றாங்க பாருங்க. நள்ளிரவு நேரத்தில் கூட நல்ல தமிழை சுவைக்கிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள்னு கேட்டா செம்படார்பாளையத்தில் இருக்காங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அற்புதமான பெருமக்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. உண்மையிலுமே காலையில கும்பாபிஷேகம் ஒரு கோயில, கருப்புசாமி கோயில்ல, இதுல என்ன அப்படின்னா வேண்டுபவர்களுக்கு எல்லா வரங்களையும் தருவதற்காக அந்த இறைவன் அங்க காத்திருக்காரு. நல்ல நகைச்சுவையான ஒரு பட்டிமன்ற இரவுல நீங்கள் மகிழ, நாளை காலையில வாழ்நாளெல்லாம் மகிழ்ற மாதிரி ஒரு கும்பாபிஷேகம். உண்மையிலுமே நாம் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. இப்ப கைதட்டுங்க. ஏன் ஒரு பேச்சாளர் எல்லாரும் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்கிறாங்க, நாங்க ஐயோ நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. தாலாட்டு. அதே ஆளு பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு போகும்போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. நீராட்டு. ஆனால் எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. ஆஹா, என்ன அழகா மக்கள் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க, வாயெல்லாம் பொய், நான் பேசுறதுதான் மெய்யுங்கிற மாதிரி என் தங்கச்சி வந்து பேசிட்டு போயிருக்காங்க. உன் தங்கச்சி? அப்பா ஆமா, அப்புறம் உண்மை பேசும். நடுவர் அவர்களே, நான் உங்க தம்பிங்கிறதுனால நீங்க அப்படி சொல்லியோ ஒரு வார்த்தை. அடுத்தது ஒரு அம்மா, உண்மையிலுமே சொல்றேன், எங்களை பார்த்து எங்க அண்ணனை பார்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாங்களா 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 பேசினாங்களான்னு அவ்வளவு தூரம் கேட்டாங்க. அண்ணே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை உங்க தம்பி நம்ம செம்படார்பாளையத்துல ஒரு வார்த்தை சொல்லலான் இருக்கேன். என்னைய பத்தி பேசுறதுக்கு பெர்மிஷன் ஐயா கேட்கணும். உங்களை பத்தி பேசுறதுக்கு பெர்மிஷன் கேட்டே பேசுறேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்களா? அண்ணே, உங்களுக்கும் சொல்றேன், நம்ம டீம்லயும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கும் சொல்றேன். அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை பத்தி 4 பேர் இல்லாததும் பொல்லாததும் கொத்தங்குறையா சொல்றாங்க. அதுதானே உண்மையா சொல்றேங்க. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. நாம எது செஞ்சாலும் ஒரு குறை சொல்றதுக்கு ஒன்று இருக்கும். நடுவர் அவர்களே,
நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். அதனால குறைகளை விட்டுருங்க. உண்மையிலுமே நிமிந்து உட்காருங்க நடுவர் அவர். நிமிந்தாப்பா உட்கார்ந்து நிமிந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உண்மையிலுமே நீங்க யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு. இப்படி பதறிட்டாங்கன்னா டீ கொடுக்கணும்னு அர்த்தம். ஹலோ ஹலோ, இவங்கள பத்தி சிக்னல் பூரா எனக்கு தான் தெரியும் அண்ணே. இப்ப நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. உங்க அனுமதியோட உங்க பெருமையை நான் சொல்லலாம். சொல்லுப்பா. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இங்க நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய ஐயா நாங்க வரும்போது உண்மையிலுமே அண்ணன் பெருந்துரை வந்தாங்க. அங்கிருந்து அப்படியே கார்ல வந்தோம். நடந்த சம்பவம், அதுல ஒரு கடையில் டீ சாப்பிட்லாம் தம்பி அப்படின்னாரு. டீ சாப்பிட்லான்னு வண்டியை நிறுத்தி டீ சாப்பிட்டு வெளியில் வரோம். அந்த கடையில் டீ மாஸ்டர்லேருந்து ஓனர் வரைக்கும் ஓடி வந்து அண்ணனுக்கு கை கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் நாங்கள் தூக்கம் விழித்து இந்த கடையில் டியூட்டி பார்க்கும்போது எங்களுடைய உடற்சோர்வும் மனச்சோர்வும் உங்களுடைய நகைச்சுவை பேச்சால தான் யூடியூப்பில் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கோம். நாங்கள் கைதட்டல் பத்தாது சார், நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அண்ணன் நம்ம ஊருக்கு வந்தது நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம்னே சொல்லலாம். இதை விட என்ன தெரியுங்களா, இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்காக நான் சொல்றேன், விஜய் டிவியில கலக்கப் போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது. ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ காமெடியன்னு காமெடி பேசுறத நீங்க கேட்டிருக்கலாம். பேசின காமெடியன் தான் யார் யாரோ, ஆனால் அவர்கள் பேசிய நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, உண்மையிலே டிவியில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. அதான் அவங்க பேசிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு காரில் சுற்றுறானுவோ, நான் பஸ் ஸ்டாண்ட் சுற்றினா பைதுக்கிட்டு சுற்றுறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய நகைச்சுவையை பயன்படுத்தி மற்றவங்கெல்லாம் காரில் போகிறாங்கோ, ஏரோப்ளைனில் போகிறாங்கோ நடுவர் அவர்களே. ஆனால் நீங்கள் இன்னும் எளிமையாக சாதாரணமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே சொல்கிறேன் நடுவர்களே, என்னைக்குமே ஐயா எளிமை தான் பெருமை. கைதட்டல் கொடுங்க. எளிமை தான் பெருமை. ஏன் தெரியுங்களா, புத்தன் ஒரு ஞானி இருந்தானே, சாதாரண தரையில் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வழியா போன ஒரு ஆள் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு புத்தர்னு பேரு, நீங்க போய் தரையில உட்காரலாமான்னு கேட்டான். சிரிச்சுட்டே சொன்னாருங்க மனுஷன், என்ன தெரியுமா, தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னாருங்க. யோசிச்சு பாருங்க, அதுதாங்க எளிமை. அந்த எளிமையோட இன்னைக்கு நீங்க நடுவரா வந்திருக்கீங்க. நல்ல இசைக்கலைஞர்கள், நல்ல ஆடியோ, நல்ல மக்கள். உண்மையிலுமே அந்த அம்மாவை பாருங்கண்ணே. எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? 5 மணிக்கு சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னேன். உண்மை நடுவர் அவர்களே, நான் வந்த காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலுமே நேற்று நிகழ்ச்சியில் பழைய நிகழ்ச்சியில் உண்மையிலுமே என்ன, நான் வந்த அதே பஸ்ஸில் தான் அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ஸில் நீ வந்தோம்னு சொல்லு. திருத்தம், நான் வந்த பஸ்ஸில் தானே அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ஸில் நீ பார்த்து ஏறி இருக்க? இல்லை நடுவர்களே, அந்த அம்மா வருவாங்கன்னு பார்த்து ஏறல நடுவர் அவர்களே. நான் வந்த பஸ்ஸில் அந்த அம்மா பார்த்து ஏறினாங்க. உண்மை என்ன, நான் பின்வாசல் வழியா இறங்கிட்டேன். அதான் முறை இல்லைண்ணே. அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குனாங்க. என்ன அவசரமோ இறங்குனாங்கன்னு, இந்த அம்மா இறங்குற நேரத்தில் ஒரு பையன், தம்பி மாதிரி ஒரு சின்ன பையன், அவசரமா அந்த பஸ்ல இடம் பிடிக்கிறக்காகனே லக்கேஜோட மேல ஏறினா பாருங்க. இந்த அம்மா மேல லேசா ஒரு இடி இடிச்சுட்டாங்க. ஏன் இவ்வளவு பதறீங்க? நான் தான் நடுவரே ஒரு மாதிரியா பதறீங்க. அப்புறம் முன்ன உடம்புல இடிக்கலாமாடா? அவனுக்கு தெரியாது இல்லண்ணே, நான் கேட்கிறேன். இடிச்சுட்டானா? இல்ல, இடிச்சுட்டான். இல்ல, இடிச்சுட்டான். அவ்வளவுதான். தெரியாதனமா ஐயா நல்லா கேளுங்க, அம்மா நல்லா கேளுங்க. நம்ம மேல யாரோ ஒருத்தர் கை கால் பட்டு இடிச்சுட்டா என்னென்ன பண்ணுவீங்க? சாரி, மன்னிச்சுக்கோங்க. கைதட்டல் கொடுங்க சார். இதுதான் பண்பாடு, இதுதான் நாகரிகம். உண்மைதானே? இந்த அம்மா மேல லேசா இடிச்சுட்டான்னு நினைச்சு அந்த பையன் பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்கல, பஸ்ஸுன்னு கூட பார்க்கல, அக்கா மன்னிச்சிருங்க, அம்மா மன்னிச்சிருங்கன்னு சாரி மேடம்னு இங்கிலீஷ்லயும் சொல்றான், தமிழ்லையும் சொல்றான். பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்கலைங்க, அத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கலைங்க. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, மன்னிச்சிருங்கன்னு கேட்ட பிறகும் கூட அந்த பையனுடைய சட்ட காலரை பிடிச்சு, இந்த அம்மா உயரத்துக்கு அவன் சட்ட காலரையா பிடிச்சிச்சு நடுவர் அவர்களே. அந்த அம்மா கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்ட காலரை பிடிச்சு, அவங்க அப்பா அவங்க அம்மா அவன் பரம்பரையவே தோண்டி போட்டு அந்த திட்டுதுங்க.
அண்ணே ஒருத்தர் அப்படி திட்டும் போது நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கடுமையான கோபம் வரும். கோபம் வரும்ல. அவனுக்கு கோபமே வரலன்னே, மாற சிரிக்கிறான். கக்கப்பட அப்படி சிரிக்கிறானே, கடுப்பாயிடுச்சு எனக்கு. உன் பரம்பரையவே தோண்டி போட்டு திட்டுது, என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்குன்னு. கம்முன்னு இருக்குண்ணா, உங்களுக்கு விவரம் தெரியலீங்கண்ணா. என்னடாங்கிறேன், முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுது, இதையும் கட்டிட்டு ஒரு மனுஷன் 25 வருஷம் வாழ்றானே, அவன் நிலைமை இப்ப கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், யாரு என்னன்னே தெரியாத ஆம்பளைவா அந்த வாறு வாங்குறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையே நம்பி ஒருத்தன் வாழ்றானே, அவன் என்ன வாறு வாழ்றீங்க? சரியான இந்த வாழ்க்கை என்ன வழி வலிச்சுச்சோ இந்த திட்டியம்மா ஒரு பாருங்கண்ணே. அண்ணே அத்தனை கேள்வி கேட்டாங்க, சளைக்காம பதில் சொன்னீங்க. உங்க தம்பி மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஒரே ஒரு கேள்வி நான் கேளுப்பா. எந்த கேள்வி வேணாலும் கேளுப்பா. நான் அவங்கள மாதிரி கேட்கலண்ணே, அவங்க தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு என்னமோ கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் உங்க தம்பினே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இவன் ஏன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், பொத்தி சிரிக்கிறான், பொத்தி வளப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன பொத்தி சிரிச்சுக்கிட்டு என்ன நினைச்சு சிரிக்கிறானோ. ஆனா உண்மையிலே சொல்றேன்னு, ஒரே ஒரு கேள்வி. நம்ம செம்படார் பாளையத்துல மக்கள் எல்லாரும் காத்திருக்காங்கண்ணே. இந்த நேரத்துல கும்பாபிஷேக நேரத்துல தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க முடியும். ஏன்னா நான் உங்க தம்பி, அதனால கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஐயா நல்லா கேட்டுங்க, நாடறிந்த நல்ல நடுவர், யூடியூப் புகழ், உண்மையிலுமே எல்லா இடத்துலையும் எங்க அண்ணனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. எங்க அண்ணனுடைய வாய்மொழி நீங்க கேட்கறீங்க. அண்ணே உங்க வாய்மொழி மலருங்க அண்ணே. உங்க தம்பி கேட்கிறேனே, சொல்லுங்க அண்ணே. என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும் தம்பி கேட்கிறேனே, சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றேன், தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், கட்டுன மனைவிகளை கண்காணாம பார்த்துக்கலாம். மனைவிய அதெல்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போட்டுன்னு பொள்ளாச்சி மாசாணி ஏத்தா கோயில்ல மிளகாய் இறக்கணும். என்னண்ணே? அடுத்தவன் காடுகார விளையாதோடு தென்னை மரம் மலடா போட்டுன்னு வண்ணாரத்தாக்கி கொண்ட முதிக்கணும். அடுத்தவன் போட்ட வனம் திரும்பி வரப்படாதுன்னு சொல்லி மேட்டூர் முடிப்பன் கோயிலுக்கு கடை வெட்டணும். என்னண்ணே பொங்க வைக்கணும், கடை ஏதோ இவன் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அண்ணன் தம்பி நீ சொல்லு அண்ணா. அங்க பாருங்கண்ணே, அண்ணே ஒரு துறவி மாதிரியே துளசி மாலை எல்லாம் போட்டிருக்காரு, காவி துண்டெல்லாம். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? என்னென்னமோ சொல்றாரு. சொல்றான். என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இவங்க சொன்னது வேணாம், இவங்க சொன்னது ஒண்ணு வேண்டாம். ஒன்னே ஒண்ணு போதும் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போலாம்டா. என்னண்ணே வேற எப்படி போறது சொர்க்கத்துக்கு? நடுவர் அவர்களே, கும்பாபிஷேகம் விடிஞ்சா இப்ப நான் சொல்றேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்னு அவசியம் இல்லை. நடுவர் அவர்களே, நம்ம செம்படார் மாதிரியான அற்புதமான கிராமத்துல இப்படி உறவுகளோட உட்கார்ந்து ஒரு விழாவை எடுக்கிறதும் ஒரு பட்டிமன்றத்தை ரசிக்கிறதுமே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட வாழ்க்கையில என்னங்க சொர்க்கம் இருந்த போது. எங்கள் இசைஞானி இளையராஜா ரொம்ப அழகா ஒரு பாட்டுல கொடுத்தாருன்னு, எது சொர்க்கம் தெரியுங்களா? கொஞ்சம் எக்க கொடுங்க, பாடும்போது மட்டும். மந்த வெளி இங்க இல்லையே, ஆடு மொழியாட்டும் பொட்டு விளையாட அரச மரமேட இல்லையே, கால ரெண்டு பூட்டி கட்ட வட்டி ஓட்டி காணப்பாட வழி இல்லையே, ஓடி வந்து குடிச்சு முங்கி குடிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. இது ஊரு என்ன ஊரு, நம் ஊரு ரொம்ப மேலே அட ஓடுது பல காரு பின்னாட பரப்பாரு, நம்மோட போல ஊரு மீது சொர்க்கமே என்றாலோ அது செம்படபாளையம் போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்டம் போல வருமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலிடுமா? சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்டுக்கு ஆகுமா?
இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். என்ன அழகுண்ணே, உண்மையிலுமே என்ன ரசிகர்கள். உண்மையிலுமே அண்ணே, திருமணத்திற்கு முன்புதான் என் தம்பி எவ்வளவு அழகா பேசினா, அதெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க வலது காலை எடுத்து வச்சு வந்த பிறகுதான் திருமண வாழ்க்கையே சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே அண்ணே. கல்யாண மண்டபத்துல தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் உங்க மனசுல என்ன தோணும்? பரவசம் தோணுமா? பரவசம் தோணுமா? சேர்த்து வச்சவனுக்கு விஷம் வைக்கணும் தானே தோணும். விஷம் வச்சே விட்டேனா? அதானே எங்க அண்ணன் வச்சே விட்டேன் விஷத்தை. நடுவர் அவர்களே, கல்யாணம் ஐயா நல்லா கேட்டுங்க. கல்யாணம் ஆனவனும் அந்த மண்டபத்தை பாக்குறானே, கல்யாணம் ஆகாதவனும் கல்யாண மண்டபத்தை பாக்குறான். ஆகாதவன் என்ன மனநிலையில பாக்குறான்? இங்கதான் நமக்கும் ஒரு நாள் செஞ்சு வைப்பாங்க, இங்கதான் ஒரு நாள் நமக்கும் செஞ்சு வைப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனவன் அந்த மண்டபத்தை கிராஸ் ஆகும்போது பாக்குறான், இங்கதானே நம்மளை வச்சு செஞ்சாங்க. கைதட்டுங்க நான் கேட்கறது. அதுல உண்மையிலுமே அந்த கணவனை மனைவிய புருஷன் மொண்டாட்டிய முதல்ல ஒண்ணு சேர்த்து வைக்கிறது யாருன்னு? இந்த போட்டோகிராஃபர் தான். தம்பி கீனா மாதிரி மாப்பிள்ள சார், பொண்ணு அங்க நிக்கும், மாப்பிள்ள இங்க இருப்பார், ரெண்டும் தான் ஒண்ணு சேர்த்து. மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள சார் ஜஸ்ட் க்ளோஸ். ஏன் மாப்பிள்ள அதோட க்ளோஸ், அதோட முடிஞ்சது. அதுலயும் போட்டோகிராஃபர் சொல்ல கடைசியா ஒரு முறை சிரிங்க மாப்பிள்ள அப்படின்பார். அந்த போட்டோவை தான் கைதட்டுங்க ஹாலில் மாட்டி வச்சிருப்பான், வருஷ கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு சிரிச்ச சிரிப்புடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கடைசி சிரிப்பு அவதான். அதுலயும் பாருங்க, இந்த மேலக்காரு மேலடிப்பார் பார்த்துருக்கீங்களா? எங்க செல்வானே நான் கேட்கிறேன், அதான் இந்த மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு எல்லாம் வரும்போது ஒரு நட வாசிப்பாங்க பாருங்க. டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க டக்க. எல்லாரும் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர்றதுக்காக இந்த நட வாசிக்கிறாரு மேலக்காரரு. அதுல ஒரு விஷயமே இருக்குண்ணே. என்ன இருக்கு? அது மாப்பிள்ளைய அழைக்கிறதுக்காக சொன்னது இல்ல. அந்த சத்தத்துக்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா கட்டு நின்ன விளங்க மாட்ட ஓடி போடா ஓடி போடா. தாலியை கட்டிடுவானே, தாலியை கட்டும் போது மேலக்காரர் ஒரு அடிப்பாரு பாத்தீங்களா? கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி. நல்லா கேளுங்க. மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. அவ்வளவுதான். அன்னைக்கு மாட்டினதானே. நம்ம எவனுக்கு கல்யாணம் நடந்தாலும் இது மாதிரியே தான்டா கேட்கும். கேட்டுன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இதுல நாங்க திருமணத்துக்கு பிறகு உறவுகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்குற வேற ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் கேட்கிறேன்னே, குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு இருக்கா இல்லையா? பெத்த தாய்க்கு இருக்குல்ல? இருக்குல்ல. நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்களா? அண்ணே, சண்டை வராத குடும்பம்னு ஏதாவது குடும்பம் இருக்கா? இல்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டை வராத வீடு ஏதாவது இருக்கா? எதுக்குங்க ஒரு மேடை போட்டு யாரோ ஒருத்தர் வீட்டை சொல்லிட்டு உங்க வீடு எடுத்துக்க? இதுக்கு வீடு இருக்கு. நீங்க தானே நடுவர். இதுக்குலாமா நீங்க தானே நடுவர். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல சண்டை வந்திருக்கா வரலையா? ஏன்டா அன்னைக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? இல்ல நாங்க தான் சண்டை வராம விட்டுருவோமா? கை தட்டுங்க சார். நம்ம நடுவர் வீட்டுல சண்டை வரணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க. ஐயா, எவ்வளவு ஆதரவு பத்தலைங்க, அப்பதானுங்க நடக்கும். என் வீட்டுல சண்டை வர்றதுக்கு தட்டுறீங்க. ஏண்டா நீ மாப்பிள்ள, உங்க அக்காள் நானும் சண்டை ஓடுக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? அப்படி இல்ல, ரொம்ப நாளாவே எங்க அக்காவை எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற. சண்டை போட்டனால ஒரு 10 நாளைக்கு அந்த புள்ள வந்து இருக்கும்னு பாக்குறேன். நீ முதல்ல ஓ மொட்டாடி சண்டை விட்டு அனுப்பு, அப்புறம் என் மொட்டாடி சண்டை விட்டு அனுப்பு. பட் இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே. இப்படி சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருதுன்னு வைங்களேன், உங்க அம்மாவுக்கும் உங்க வீட்டு அம்மாவுக்கும் சண்டை வருதுன்னா நீங்க யார் பக்கம்? அம்மா பக்கமா பொண்டாட்டி பக்கமா? என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டை வரும்போது நீங்க அம்மா பக்கம் பேசுவீங்களா பொண்டாட்டி பக்கம் பேசுவீங்களா? நான் வேலைக்காரி பக்கம். இதுதான் வேற பக்கமா? அந்த அம்மா தான் கொஞ்சம் அகலமா இருக்கும். நாங்க கேள்விப்பட்டோம் அது அழகா இருக்கும். நாங்க வாய்ப்பில்லை ராஜா, அனுமதிக்கவே மாட்டாவ. அனுமதிக்கவே. நடுவர் அவர்களே, அப்படி சண்டை வருங்க. இங்க நிறைய பேர் குடும்பமா உட்கார்ந்து கேட்குறீங்க, குழந்தைகள் உட்கார்ந்து கேட்குறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும்போது தயவு செய்து குழந்தைங்க பக்கத்துல இல்லாதப்ப அந்த சத்தம் போட்டுக்குங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகும்போதோ விளையாட போகும்போதோ சண்டையை வச்சுக்குங்க. அன்னைக்கு ஒரு வீட்டில் சண்டைனே, கணவன் மனைவியை திட்டுறாரு, மனைவி கணவனை திட்டுறாங்க. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் கேட்டா அம்மாட்ட, அம்மா நான் யாருமா? நீ சும்மா குட்டிச்சாத்தான்ச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சுனே, சண்டை ஓஞ்சுது. அம்மாட்ட போய் கேட்டான். திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கல்ல, அந்த குழந்தைக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கணும்ல. அந்த அம்மா பையன் போய் கேட்டான், அம்மா பேய்னா என்னம்மா, பிசாசுனா என்னம்மா, தண்டம்னா என்னம்மா, முண்டம்னா என்னம்மா? அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, பேய் உங்க அப்பன் தாண்டா பேய், பிசாசு கட்டிட்டு சீரழியிற மாதிரி நான் தாண்டா பிசாசு,
தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம்டா. முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலி எல்லாம். ஒரு வாரம் ஆச்சுண்ணே. இந்த பயலோட பெரியப்பா வந்தாருண்ணே வீட்டுக்கு. அவங்க அப்பாவோட அண்ணன். அப்பா வெளியில போயிட்டாரு, அம்மா உள்ள இருக்கு. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னார். அவன் சொன்னானே, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. என்ன ஆனா பெரியப்பா, இனி ஒரு ஜென்மத்துக்கும் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு போயிட்டான். பின்னங்கால் பிறடியில் அடிக்க ஓடி இருப்பானே. நடுவர் அவர்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நானாரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நல்லதை சொல்லி கொடுக்குறாங்களா நடுவர் அவர்களே? நம்ம சொந்தக்காரங்களை பூரா விரோதியத்தானே பாக்குறாங்க. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க வந்தா ஒரு மாதிரி, அவங்க சொந்தக்காரங்க வந்தா ஒரு மாதிரி நடக்கிறாங்களா இல்லையா? உண்மையா? அந்த அனுபவம் இருக்கா? உண்மை. என்னன்னு அவங்க சொந்தக்காரங்க வரட்டும், ஆட்டடிப்பா, மாட்டடிப்பா, கோழி அடிப்பா, அசந்தா எண்ணெயை போட்டு அடிப்பா. ஆத்தாடி. நம்ம சொந்தக்காரங்க வரட்டும், கோடாலத்தி வெள்ளத்தை பூசிக்கிட்டு குதுகுதுன்னு குப்பர் அடிச்சு படுத்துருவோம். அடியே எங்க அண்ணன் வந்திருக்கான், அப்படியே முகுக்கலையில் 3 இட்லி வாங்கி கொடுத்து ரிவர்ஸில் அனுப்பு. எங்க அண்ணன் டவுன் பஸ்ஸாக ரிவர்ஸில் போகிறதுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சிக்கலைப்படுத்துவாளுங்க. அதுவும் அவங்க சொந்தக்கார வர்றான்னா அவங்க குதிக்கிற குதியை பார்க்க அப்படியே காலை தங்கு தங்கு குதிப்பா. கறியை வாங்குவா, மீனை வாங்குவா, அதை அரிப்பா, இதை அரிப்பா. நம்ம சொந்தக்காரன் வந்து அவ ஒரே அரிப்பா அரிப்பா. இது வாழ்க்கையாடா. நடுவர் அவர்களே, இங்கே இருக்க மக்கள் ஐயா மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க அண்ணா இதுவரைக்கும் எத்தனை வெளிநாடுகளுக்கு நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க? நான் 5 வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். கைதட்டல் கொடுங்க சார். என் டீம்ல பேசக்கூடிய அந்த அம்மாவும் அந்த பையனும் 7 நாடுகளுக்கு போய். ராணி அம்மாவும் உமாநாத் அண்ணனும் உங்களை விட 2 நாடுகள் கூட போயிருக்காங்க. ஆமா, 7 நாடு போய். நடுவரே 5 நாடுகள் தானே போயிருக்கீங்க? ஆமா. எது எப்படி? அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா என்னை விட 2 நாடு போய். அந்த எக்ஸ்ட்ரா 2 நாடுகள் எவைன்னு? ராம் நாடு, ஒரத்த நாடு, 2 நாடு. ரெண்டுமே தமிழ்நாடு. இவங்களுக்கு பாஸ்போர்ட்டே எடுக்கல, எப்படி எழுக தாண்டுவான்? அப்படித்தான் என் டீம்ல வச்சுக்கிருவேன். ஐயா, இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வேணாலும், நட்சத்திர ஹோட்டலில் வேணாலும் நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு 10,000 ரூபாய்னா கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஆனால் எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை எங்கே கிடைக்கும் தெரியுமானே? எங்க? பெத்த தாய் கையால் பழைய சோறை வாங்கி வீட்டில் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த சுவைக்கு இணையாக எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் கிடைக்காதுங்க. ஆனால் இந்த மனைவியின் ஒருத்தி வலது கால் எடுத்து வச்சு வந்த பிறகு பெத்த தாய் கையால் சோறு வாங்கி திங்க முடியுதா நடுவர் அவர்கள்? முடியாதா? நான் கேட்கிறேன், தெரிஞ்சுக்கங்க, சொல்லுங்கண்ணே. நம்ம மனசார சாப்பிடணும்னா பெத்த தாய் கையில வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறையும், மனசு நிறையும். கைதட்டல் கொடுங்க சார். வயிறும் நிறையும், மனசும் நிறையும். இதே பொண்டாட்டி கையில வாங்கி சாப்பிட்டா பாத்ரூம் நிறையும், ஒன்னும் ஒட்டாதுடா. அவங்க சமைக்கும் போது சிங்க்ல பாத்திரம் நிறையுது, நாம சாப்பிட்ட பிறகு வாந்தி நிறையுது. நடுவர் அவர்களே, மனைவியின் சமையலுக்கும் அம்மாவோட சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தம்பி? உண்மையிலே அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் என்ன ரொம்ப வித்தியாசம் சொல்லுங்கண்ணே. வெள்ளை முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஓன் சமையல் அவன் சமைக்கவே இல்லை, விடுங்கடா. நடுவர் அவர்களே, தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாங்க தாய்ங்கிறவன். இன்னொரு வித்தியாசம் இருக்கு சொல்லவா? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னண்ணே? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், சரிண்ணே. மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டி சமையல். இவ்வளவு வித்தியாசம். நான் எதுக்காக மக்கள் முன்னாடி உங்ககிட்ட அந்த கேள்வி, மூக்கு இவ்வளவு நீளமா இருக்க என்ன காரணம்? என்ன? ஆமாண்ணே, சமையலுக்கு பிடிச்சே நீளமாயிடுச்சு. ஆஹா, வாடை பிடிச்சிக்கலாண்ணே. மூக்க பிடிச்சி, வாடை பிடிக்காம மூக்க பிடிச்சி, வாடை பிடிக்காம மூக்க பிடிச்சதுல அப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, நான் ஏன் எத்தனை நாடுகள் போயிருக்கீங்கன்னு கேட்டேன் தெரியுங்களா? 5வது நாடா அண்ணன் நாங்கெல்லாம் மலேசியா போயிருந்தோம். நிகழ்ச்சி சூப்பர் ஹிட்டு,
முடிச்ச உடனே இந்த மேடை அளவுக்குங்க ஐயா டைனிங் டேபிள் சாப்பாட்டு மேஜை எல்லா வகையான உணவுகளை அடுக்கி வச்சிருக்காங்க. எங்களை கூட்டிட்டு போய் விருந்தோம்பல் செய்கிறாங்க. ஐயா இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, அது சீன உணவு, இது இந்திய உணவு, அப்படி இப்படின்னு பல உணவுகள் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் கேட்டார், இங்கே ஒன்று கிடைக்குமா சார்னு கேட்டாங்க. என்ன தெரியுங்களா, பழைய சோறு பழைய கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டேன். பழகி போச்சு. என்ன தெரியுங்களா, அந்த தாயினுடைய கையில் வாங்கி சாப்பிட்டது சாகர வரைக்கும் நமக்கு மறக்காதுங்கிறது தாங்க சத்தியமான உண்மை. ஆனா என்னதான் நீங்க அம்மாவை சொல்லிட முடியுமாண்ணே? பொண்டாட்டி வந்த பிறகு எங்க அம்மா மாதிரி உன்னால சமைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆகும்? அதோட நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு. சொல்றேன், சமைச்சு போட மாட்டாங்க. அவன் பாரு, ரெண்டு பக்கம் இங்க அடிச்சா அங்க போயிடலாம், அங்க அடிச்சா இங்க வந்து. அவன் ரெண்டு பேர் சாப்பாடுமே பிடிக்காது, ஹோட்டல் முனியாண்டி விளையாடு. நடுவர் அவர்களே, இந்த உறவுங்க நான் கேட்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்லுங்க, நீங்க எந்த சாப்பாடு பிடிக்குமோ பிடிக்காதோ அதை விட எனக்கு இந்த பகுதிக்கு வந்தா மெனக்கட்டு வந்து ஒரு இடத்துல நான் சாப்பிடுவேன். அப்படியாண்ணே? ஆமா, விரும்பி ஒரு இடத்துல சாப்பிடுவீங்க? விரும்பி இந்த பகுதிக்கு வந்தா விரும்பி ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன். இங்க எந்த பகுதின்னு? கொடிவேரிக்கு வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடிவேரி பக்கத்துல நிறைய மீன்லாம் வறுத்தெல்லாம் கொடுப்பாங்க, அருமையா மெனக்கட்டு வந்து சாப்பிட்டு போய். சூப்பர்ண்ணே, சூப்பர். நான் இன்னைக்கு இல்லை, தமிழ்நாட்டில் கொடிவேரியும் கொடிவேரியை அந்த நம்ம பவானி ஆற்று பகுதியில் பிடிக்கக்கூடிய மீன்களும் தான் இந்த மண்ணுக்கே புகழ் சேர்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை. நடுவர் அவர்களே, நான் கேட்குறேன், இந்த அம்மா எல்லாம் சொல்லும்போது எல்லாருமே கைதட்டினீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் நடுவில். ஒரு பையன் இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூக்கு போன பையன் காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 8 மணிக்கு தானே வந்தான். பொண்டாட்டி கேட்டா, இந்த இன்டர்வியூயாவது உனக்கு வேலை கிடைச்சு தொலையுமான்னு கேட்டா. வார்த்தையை பார்த்தீங்களா? வேலை இருந்தா ஒரு மரியாதை, வேலை இல்லைன்னா ஒரு மரியாதை. எல்லாரும் ஒவ்வொரு வாழை கேட்டாங்க நடுவர் அவர்களே. ஆனா பெத்த தாய் மட்டும்தாங்க மூளையில உட்கார்ந்து ஒரு வார்த்தை கேட்டா, காலையில 7 மணிக்கே போனைய சாமி, ஏதாவது சாப்பிட்டியா சாமின்னு கேட்கிற ஒரே இனம் நம்ம பெற்றெடுத்த தாய்னு சொன்னா நடுவர் அவர்களே. அழகா ஒரு திரை இசை கவிஞன்ல ஒரு பாட்டு கொடுத்தா, அந்த அன்பு இருக்கா நடுவர்களே? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அன்பை பெற விடுறாங்களா? நான் கேட்கிறேன். நீங்க பிரசவ வழின்னு சொன்னீங்களே நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், அம்மா கையில அப்பா கையில கல்யாணத்துக்கு அப்புறம் நாம சம்பாதிச்ச காசுல இருந்து ஒரு 100-50 நம்மளால தைரியமா கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. விடுவாங்களா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு 500 கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நல்லா கேட்பாங்க. நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்னால் தாயின் இடத்தில், தந்தையின் இடத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில் பழகியதை போல திருமணத்திற்கு பிறகு பழக முடியலங்கிறதாங்க சத்தியமான உண்மை. அது முடியாததுனால தாங்க பல பேர் குடிகாரனா திரியறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா வீட்டுல இருக்கிற அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒரு பாட்டுல அழகா கொடுத்தா நடுவர் அவர்களே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாளாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாளாட்ட ஆளில்லை. கோவில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீயே. நன்னே, எத்தனை நாள் நிகழ்ச்சி கேட்டீங்கனாலும் எப்படியாவது உசுரப்படுத்தா நான் வந்துடுவேன். ஆமாப்பா. ஆனால் ஒரு மாசத்துல மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு தேதி கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வருவேன். எந்த மாதம்? இப்போ நடந்துகிட்டு இருக்கேனே, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? இங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஐயப்ப பக்தர்கள் இருந்தால் ஒரு கைதட்டல் கொடுங்களேன். உண்மையிலுமே நான் சொல்கிறேன், நம்ம செம்படார் பாளையத்தில் ஐயப்ப பக்தர்கள் நல்ல சத்தமாக கொடுங்க. உண்மையிலுமே சொல்கிறேன் அண்ணே, அவங்க வீட்லேயும் சாமி இருக்காங்க. சாமி சரணம். எத்தனை நாள் வேணாலும் மாலை போடலான்னு சொல்லியிருக்காங்களாம்மா. அந்த வார்த்தையை அவர் தான் சொல்லியிருக்காரு, எத்தனை நாள் வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு. ஒரு விஷயம், ஏன் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரனை. எங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டேன், இந்த வருஷம் மாலை போடலாம், கார்த்திகை மாதம் பிறக்க போகுதுன்னு. எங்கள் அண்ணன் வேணான்ட்டானே. பயந்துட்டாரா? நான் கேட்டேன், அந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி போகிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஏண்டா வேண்டாங்கிறண்ண. அதெல்லாம் வேண்டாம், ஏண்டான்னு வேணான்ட்டானே. ஓடி போய் அவன் கையை பிடிச்சி ஒரே ஒரு ஐயப்பன் பாட்டு தானே பாடினேன், நம்ம வீரமணி சாமி பாடினது. கொஞ்சம் எக்கோ மட்டும் எக்கோ கொடுத்துருங்க பாரு. அண்ணன் மைக்கு அமைக்கு ரெண்டு. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவிடவே வந்தோம்,
முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து திருமுடி எடுத்து எரிவேலி வந்து ஒருவராக வேட்டை துள்ளி அருமை நண்பரால் பாவரை தொழுது பையனின் அருமையை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சுவாமியே மீண்டும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அப்படியே வீரமணி சாமியோட இசை அப்படியே கொடுத்தாங்க. கூட சேர்ந்து பண்ண உங்களால தானே அந்த பாட்டு நல்லா பாட முடிஞ்சது. இதை பாடி முடிச்சோன்னே ஓடி வந்து எங்க அண்ணன் கை கொடுத்தார். எத்தனை நாள் மாலை போடலாம்னு கேட்டார். கால் மண்டலம், அரை மண்டலம், முழு மண்டலம், 48 நாள் எப்போ வேணாலும் போடலாம் பாடினேன். 365 நாளும் மாலை போட்டலாம். அவ்வளவு பக்தியாடா ஐயப்ப மேல அவ்வளவு பக்தி. ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி இருக்கு. ஆனா ஏன் 365 நாளும் மாலைன்னு? மாலை போட்டா தாண்டா வீட்டுல பொண்டாட்டிட்ட மரியாதையே கிடைக்குதுன்னு. மாலை போட்ட சமயத்துலனே எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரு கப் காஃபி கேட்டாரு. ஒரு கப் ஜஸ்ட் காஃபி. எங்க அண்ணி சொன்ன வார்த்தையை அப்படி செம்படார் பாளையத்துல சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி? காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தால் சாமி சொல்லுங்கள் சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, அடுப்பு சாமியில் வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, அடுப்பு சாமியை டொப் சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, அடுப்பு சாமியை சிம் சாமியில் வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சார சாமி, கை சாமியில் பற்றாம சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, டமக் சாமி டமக் சாமி மெல்ல குடிச்சிரு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, கழுவி வெயில் சாமியில் காய வச்சார சாமி. சரணம். மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னே அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணிட்ட கேட்டேன், அண்ணி அண்ணன் எங்க? அது எங்க மேயுதோ, அது எங்க திரியுதோ. நான் கேட்கிறேன், டம்ளர் எல்லாம் சாமியாச்சு இல்ல. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். என்ன தெரியுங்களா, வாரியார் சுவாமிகள் தான் அழகா சொன்னாரு, ஆறி போன காஃபியும் ஒன்று, அன்பில்லாத மனைவியும் ஒன்று. கைதட்டல் கொடுங்க. அன்பில்லாத மனைவியோட வாழ்றது எப்படி தெரியுமா, ஒரே கூரையின் கீழ் நாகப்பாம்போட வாழ்றதுக்கு சமம்னு கண்ணதாசன் சொன்னான்னு சொன்னா, நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை என்று சொன்னால் நடுவர் அவர்களே. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, பெண்டாட்டி சுல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டான் நடுவர் அவர்களே. கேட்டதோட இல்லாம ஒரு பாட்டு கொடுத்தான். அந்த பாட்டோட முடிக்கிற நடுவர் அவர்களே. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தார் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்.
என் தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தைய பதில் சொல்லி முடிச்சிடறேனே, நிறைய பொய் சொல்றீங்களே. நாங்க திருமணத்துக்கு பிறகு ஆண்கள் வாயத் திறந்தா பொய் சொல்றேன். நாங்க உண்மைதான் நடுவர் அவர்களே, பல ஆண்கள் திருமணத்திற்கு முன்பு பேசிய பொய்யை விட திருமணத்துக்கு பின்பு பேசுகிற பொய்கள் அதிகம். ஏன் தெரியுமாண்ணே? எந்த உண்மையை சொன்னாலும் இவங்க நம்புறதே இல்லை நடுவர் அவர்களே. அதான் கைதட்டுங்க. அந்த உண்மையை சொல்லி சொல்லி பார்த்து நொந்து போனவனாலதான் பல பேர் பொய் பேசுறான்னா, அவனை பொய் பேசுற வச்சதே இந்த மனைவிதான் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை என்பது என்றைக்குமே நரகமான வாழ்க்கை. திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் கைதட்டுங்க சொர்க்கமான வாழ்க்கை. தாயோடு எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை தருகிற மகிழ்ச்சி என்னைக்கும் திருமணத்திற்கு பின்பு கிடையாது என்கிற நல்ல தீர்ப்பை அற்புதமான மக்கள் மன்றத்தில் வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கட்ட அத்தனை பேரின் பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஆஹா, வாழ்க வளமுடன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பட்டிமன்றம் முடிஞ்சு அண்ணன் எங்க போவாங்க? நரகத்துக்கா? அண்ணே என்னோட வருவாரு, அவர்தான் நான் அவரோட போவேன். நரகத்துக்கு. இதே சவுண்டு இந்த மைக்கில் வெளில கவனிச்சியலா? முடிக்க போகும்போது தான் இதையே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கோம்? இப்படி தாயா பாதியில் கண்டுபிடிச்சி மீதியில் முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிர்மாண பேச்சாளர். பாமா பாமா, இந்த பாத்தியா? நடிப்பில்லாத நாடகம் இல்லை. இல்லை இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை.